அனைவருக்கும் வணக்கம். இந்த கிங்வேஸ்ல ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்க லீடரோ அவங்களுடைய ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அத காப்பி பண்ணி நம்ம ஐடிய ஆக்டிவேஷன் பண்ண போறோம். எதெல்லாம் ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் இம்பார்ட்டா பாருங்க. இப்போ உங்க வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, யார் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுங்க. ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுல வந்து கீழ பாருங்க theKingways.comனு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் லாஸ்ட்ல வந்து நம்பர் இருக்கும். அத வந்து விரலால அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சீங்கன்னா, காப்பி லிங்க்ன்னு வரும். அந்த காப்பி லிங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, காப்பீட் ஆயிடும். காப்பி ஆன பிறகு, நீங்க பேக்ல வந்து சேவ் ஆல் என்ற வேலட்ட டச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் விட்டு வெளிய வந்துட்டு, சேவ் ஆல் என்ற வேலட்ட டச் பண்ணுங்க. ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரிங்களா? டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வேலட் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா, USDT PEP20 சென்டரா பாருங்க. USDT PEP20 $47.50 BNB வந்து $10 இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலா எவ்வளோ இருக்கணும்னா, USDT PEP20 $30.50 இருந்தா போதும். BNB வந்து கட்டாயம் $1 இருக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கீழ பாருங்க. எக்ஸ்ப்ளோர்ன்னு ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்குனா, அத டச் பண்ணுங்க. டச் பண்ண பிறகு மேல வந்து சர்ச் டி ஆஃப் ஆர் என்டர் எ லிங்க்ன்னு இருக்கு இல்லையா? ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அத ஒரு முறை டச் பண்ணுங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதே சர்ச் டி ஆஃப் என்டர்ன்னு சின்னதா வந்திருக்கும் மேல. அத வந்து விரல வச்சு அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சீங்கன்னா, பேஸ்ட்டுன்னு கேட்கும். ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணி பாருங்க. அந்த பேஸ்ட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே, உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்து அங்க மேல வந்து பதிவாயிடும். இந்த ரெஃபரல் லிங்க் ஐடி நம்பரோட பதிவாயிருக்கும். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செலக்ஷன் கேட்கும். நெட்வொர்க் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்பி செயின் அதுக்கு நேரா கிரீன் கலர்ல ஒரு டிக் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்ல, வேற இடத்துல இருக்கு. அதாவது எத்தீரியம்ல இருக்கு, இல்ல பிட்காயினுக்கு நேரா இருக்குன்னா, நீங்க பிஎன்பி செயின டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, அதுக்கு நேரா ஒரு டிக் வந்துரும். கிரீன் கலர் டிக்கு. வந்த பிறகு கரெக்ட்டா நேரா இருக்கான்னு பார்த்துட்டு, திரும்பவும் பிஎன்பி செயின டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு வரும். அந்த செக்யூரிட்டி வார்னிங்ல ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட வந்து டிக் குடுங்க. டச் பண்ணா டிக் ஆயிடும். டிக் ஆன பிறகு, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் அண்ட் கன்ஃபார்ம்ன்னு கேட்கும். கன்ஃபார்ம்ன்றத டச் பண்ணுங்க. ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல ரெஃபரல் ஐடி அப்படின்ட்டு, நீங்க யாருடைய ரெஃபரல் லிங்க காப்பி பண்ணீங்களோ, அவருடைய ஐடி நம்பர் இந்த இடத்துல இருக்கும். கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அந்த லிங்க்ல இருந்த ஐடி நம்பரும், இப்ப இதுல இருக்கிற ஐடி நம்பரும் கரெக்ட்டான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கு கீழ வந்து நேம்ன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த நேமுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல உங்களுடைய நேம பதிவு பண்ணுங்க. அதுக்கு இமெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்ட்டா பதிவு பண்ணுங்க. மிஸ்ஸிங் ஆகக்கூடாது. கரெக்ட்டா பதிவு பண்ணுங்க. அதுக்கே ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட்டல் இருக்கணும். அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. 10 டிஜிட்டல்ல உங்க ஃபோன் நம்பர பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிட்டு, கீழ வந்து கன்டின்யூன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த கன்டின்யூவ டச் பண்ணுங்க. ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிருக்கு பாருங்க. கன்டின்யூவ டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்ன்னு கேட்கும். அந்த கம்ப்ளீட்ட நீங்க டச் பண்ணணும். ஓகேங்களா? ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்ட டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லும். ப்ளீஸ் வெயிட்ன்னு. வெயிட் பண்ணுங்க. எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம்ன்னு டீட்டெயில்ஸ் வரும். அப்ரூவ்டுன்ட்டு கீழ பாருங்க கன்ஃபார்ம்ன்னு இருக்குங்களா? அந்த கன்ஃபார்ம்ன்றத டச் பண்ணுங்க. ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். உங்களுடைய கைரேகை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா, திரும்பவும் சைன் மேனேஜ் அப்படின்ட்டு கீழ வந்து கன்ஃபார்ம்ன்னு கேட்கும். அத கீழ வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கன்ஃபார்ம்ன்னு. அத வந்து மறுபடியும் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, மறுபடியும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. வச்ச பிறகு ப்ளீஸ் வெயிட்ன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த மாரி வரும். அதுவரைக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாரி வந்துடுச்சுன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஐடி நம்பர் யூசர் ஐடி சென்டரா வந்து ரெட் கலர்ல கோடு போட்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி நம்பர் வந்திருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கீழ பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்கும் பாருங்க. லாகின் டூ யுவர் அக்கவுண்ட் அப்படி இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா, சைன் இன்னு கேட்கும். அந்த சைன் இன்ன டச் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணியிருக்கும் பாருங்க ரெட் கலர்ல. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய வேலட் உங்களுடைய ஐடி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெஃபரல் லிங்க்ன்னு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ரெட் கலர்ல. அதுக்கு கீழ வந்து உங்களுடைய ஐடி நம்பரும், அதுக்கு மேல வந்து ஹலோன்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல உங்களுடைய நேமும் இருக்கும். பார்த்துட்டு ரெஃபரல் லிங்க்ன்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆயிடும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபரல் லிங்க்ல வேற ஒருத்தருடைய லிங்க்க நீங்க காப்பி பண்ணீங்கல்ல, அந்த மாரி உங்களுடைய லிங்க் இங்க இருக்கும். அதுல உங்களுடைய ஐடி நம்பர் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு நேரா காப்பின்னு இருக்கு பாருங்க. கத்திரி பூ கலர்ல. ஓகேங்களா? அத காப்பின்றத டச் பண்ணுங்க. ஒரே ஒரு டச். டச் பண்ணீங்கன்னா, காப்பி ஆயிடும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீடு டூ கிளிபோர்ட் அப்படின்னு இருக்கும். மேல ரவுண்ட் பண்ணியிருக்கும் பாருங்க எல்லோ கலர்ல. அந்த இடத்துல வந்து அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோடு வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். கம்ப்ளீட்டா குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு,
அது குறைஞ்சிட்ட பிறகு இங்கே சென்டரா பாருங்க ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேனே க்ளோஸ்ன்னு இருக்கு பாருங்க சென்டரா அது க்ளோஸ்ன்றதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடிக்குள்ளே வந்துடுவீங்க, பேக்கில் வந்துடுவீங்க. மேலே வந்து கார்னரில் ஒரு பொம்மை மாதிரி இருக்குங்களா கத்திரிப்பூ கலரில், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிவிட்டு அதில் 5 ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த 5 ஆப்ஷனில் சைன் அவுட்னு இருக்கு பாருங்க ரெட் கலர் ரவுண்ட் பண்ணிக்கணும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மேலே கார்னரில் பெருக்கல் குறி போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்தாண்ட கார்னரில் ஒரு ஏரோ மார்க் ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க ரெட் கலரில், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கீழே வந்து பாருங்க, கீழே கார்னரில் வேலெட்னு ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும், ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடுவீங்க. உங்கள் வேலெட்டை பாருங்க, $30.50 இருந்த இடத்துல $0.50 இருக்கும். பிஎன்பியில் வந்து $1 இருக்கும். ஓகேங்களா? இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா $47.5 இருந்தது. அதில் $30 மைனஸ் ஆகி இப்போ $17.5 இருக்கு. சரிங்களா? இதுதான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுற விஷயம். இது வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நன்றி.